ما الذي يفرق بيننا وبينهم؟ منهج السلف، لأن السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما، فنحن نتبع السلف الصالح. بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الله نடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சத்திய அஹ்லு சுன்னாவின் வழிமுறைகளை அறிவோம் என்ற மன்ஹஜ் தொடரிலே, மன்ஹஜ் தொடர் வகுப்பிலே இருக்கிறோம். 6வது அமர்வு இன்று இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சென்ற அமர்விலே என்ன பார்த்தோம் என்றால், இந்த இஸ்லாமிய வழிமுறையை, சத்திய வழிமுறையை, அஹ்லு சுன்னாவின் பாதையை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காட்டி தந்த இந்த பாதை, புதியான பாதை, சத்திய பாதை, அஹ்லு சுன்னாவின் வழிமுறை. யாரிடமிருந்து வந்திருக்கிறது இந்த பாதை? அல்லாஹ்விடமிருந்து. இந்த பதில் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த பாதை, இந்த சத்திய பாதை, இந்த இஸ்லாம், முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் அனைவர்களும் இவ்வாறு தான் வாழ வேண்டும், இப்படித்தான் நாம் இருக்க வேண்டும், நம்முடைய வழிமுறைகள் இவ்வாறு தான், நம் மார்க்கத்தை நாம் இவ்வாறு தான் பேண வேண்டும், அவர் சொல்லி இவர் சொல்லி அல்ல என்று அல்லாஹ்வே ரப்புல் ஆலமீன் வழிமுறைகள் நம்மளுக்கு வித்திட்டு தந்திருக்கிறான். அதனால் தான் இந்த என்ன வழிமுறை சொல்லுவோம்? மன்ஹஜுர் ரப்பானி. மன்ஹஜ் என்றால் வழிமுறை. தமிழில் மன்ஹஜ், அரபியிலே மன்ஹஜ், தமிழில் வழிமுறை, மெத்தடாலஜி. மன்ஹஜுர் ரப்பானி. ரப்பானி என்றால் இங்கே ரப்பிடம் இருந்து வந்திருக்கிறது என்பதை தான் ரப்பானி. நிறைய அர்த்தங்கள் இருக்கிறது. அதில் ஒரு அர்த்தம் ரப்பானி என்றால் ரப்பிடம் இருந்து வந்திருக்கிற வழிமுறை. இது நபிமார்களுக்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழியாக தந்திருக்கிறான். அது எவ்வாறு எல்லாம் பார்த்தோம். இந்த வழிமுறையை நாம் கடைபிடிப்பதினால், இந்த அஹ்லு சுன்னாவின் பாதையை கடைபிடிப்பதினால், சலஃபியத்தை கடைபிடிப்பதினால், சத்திய இஸ்லாமை கடைபிடிப்பதினால் வரக்கூடிய நன்மைகள் என்ன, பலன்கள் என்ன என்பதில் தான் இருந்தோம் கடைசி வகுப்பில். ஏறத்தாழ அல்ஹம்துலில்லாஹ் அலா குல்லி ஹால். அந்த நன்மையில், அதன் பலன்களில் கடைசியாக ஒரு பலன் இருக்கிறது. என்ன பலன்? பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இந்த வழிமுறை ஏதோ பைலாவிலே எழுதப்பட்ட வழிமுறை அல்ல, ஏதோ ஒரு ஜமாத்திலே சொல்லப்பட்ட வழிமுறை அல்ல. இந்த வழிமுறை அல்லாஹ்வின் அடியார்களே மறுமை நாள் வரை நிற்கும். மறுமை நாள் வரை இந்த வழிமுறை நிலைத்து நிற்கும். சுப்ஹானல்லாஹ். இது சுப்ஹானல்லாஹ். பாருங்கள், கண்ணுக்கு முன்னாடி பாருங்கள். அல்லாஹ்வின் அடியார்களே பாரக்கல்லாஹு ஃபீக்கும். எத்தனை ஜமாத்துகள் வந்தது, எத்தனை ஜமாத்துகள் போனது. நம்மை சுற்றி பாருங்கள். எத்துணை ஜமாத்துகள் வந்தது, எத்துணை ஜமாத்துகள் போனது. எத்துணை கட்சிகள் வந்தது, எத்துணை கட்சிகள் இன்று ஒன்றுமே தெரியாமல் ஆனது. ஆனால் இந்த வழிமுறை அப்படி அல்ல. ஒரு 10 வருடத்திற்கு மேலே நிற்பது, அல்லது ஒரு 40 வருடத்திற்கு மேலே நிற்பது அல்ல. இது என்றோ ஆரம்பித்தது. அல்லாஹ் தந்த வழிமுறை. ஒவ்வொரு நபிமார்களும் தங்களுடைய கூட்டத்திற்கு தந்த வழிமுறை, தங்களுடைய பின்னால் அவர்களை பின்பற்றியவர்களுக்கு தந்த வழிமுறை. அதிலும் சிறந்த வழிமுறையை நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருள் தந்த அந்த வழிமுறையை சஹாபாக்கள் ஆரம்பித்து அதை செயல்படுத்தி, இது எதுவரை இந்த வழிமுறையிலே இருக்கும்? மறுமை நாள் வரை இருக்கும். சஃபீனத்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பலில் போல் அதை ஏறி பயணம் செய்பவர் காப்பாற்றப்பட்டு விடுவார், அது பாதுகாப்பு அடைந்து விடுவார். அந்த பயணம் நம் கண்ணால் பாருங்கள். ஜமாத்துகள் வருகிறது போகிறது, ஜமாத்துகள் வருகிறது போகிறது. இன்று ஒரு கூட்டம், நாளை ஒரு கூட்டம். 5 வருடம், ஒரு 10 வருடத்துக்கு முன்னால் அந்த கூட்டம் இருந்தது, இப்போது எங்கே இருக்கு என்று தெரியவில்லை. இந்த கூற்றெல்லாம் இந்த சத்திய வழிமுறைக்கு ஆகுமா? ஆகாது. ஏனெனில் இது அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து வந்த சத்தியம், நபிமார்கள் செயல்படுத்தின சத்தியம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல்படுத்தின சத்தியம். இந்த சத்தியம் நிலைத்து நிற்கும் மறுமை வரை. இந்த மன்ஹஜ், இந்த வழிமுறை, இந்த அஹ்லு சுன்னாவின் பாதை, இந்த கொள்கை, அவரவர்கள் அந்த கொள்கையை ஏற்று நடத்தி கொண்டால் வெற்றியாளர்கள். அல்ஹம்துலில்லாஹ். எந்த காடும் தேவையில்லை. மறுபடியும் சொல்கிறேன், எந்த ஜமாத்தும் தேவையில்லை, எந்த பேரும் தேவையில்லை. குர்ஆனும் சுன்னாவும் சஹாபாக்கள் வழிமுறையில் ஒரு முஸ்லீம் நிற்கிறான் என்றால் அதுதான் இந்த சலஃபியா, அதுதான் இந்த அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ, அதுதான் இந்த சத்திய பாதை. அதனுடைய பலன்களில் மாபெரும் பலன் இந்த சத்தியம், இந்த வழிமுறை
காலத்திற்கும் நிலைத்து நிற்கும். அது அன்று ஆரம்பித்தது, மறுமை வரை அந்த வழி இருக்கும், அந்த வழிமுறை இருக்கும். வாழ்வார்கள், அதிலே பயணிக்கக்கூடியவர்கள் அஹ்லுஸ் சுன்னாவாக சலஃபியன்களாக இருப்பார்கள், மரணிப்பார்கள், அடுத்த கூட்டம் வரும், அடுத்த கூட்டம் வரும், இவ்வாறு வந்து கொண்டே இருப்பார்கள். ஜமாத் அல்ல, 40 வருடம் வரை ஒரு ஜமாத், 40 வருடம் பின்னால் அவர் மௌத்தாவிட்டார், இப்போது அந்த ஜமாத் அங்கே இல்லை, வேறு ஒரு ஜமாத், அவர்கள் கொள்கை மாறிவிட்டது, அவர்கள் கொள்கை மாறி போயிட்டார்கள், அவர்கள் வேறு ஒரு நிலைப்பாடை எடுத்து விட்டார்கள். அதெல்லாம் இங்கே இல்லை. சத்தியம் குர்ஆன் சுன்னா சஹாபாக்கள் வழிமுறை. அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் சொல்கிறார்கள், ஏன் நான் இந்த பலனை இங்கே சொல்கிறேன், இந்த வழிமுறை நிலைத்து நிற்கும் மறுமை வரை என்றால், ஏனெனில் சில பேர் சொல்கிறார்கள், ஷேக் சொல்கிறார்கள், இந்த மன்ஹஜு சலஃபி வழிமுறை என்றால் ஏதோ நினைத்து கொண்டிருக்கிறார்கள், இந்த 2000 உதித்தது, 1990 உதித்தது, அல்லது ஒரு குறிப்பிட்ட 4 உலமாக்கள் ஆரம்பித்து வைத்தது அல்ல. வல்லாஹி பி ரப்பில் கஅபா, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, இருக்க முடியாது அல்லாஹ்வின் அடியார்களே, கிடையவே கிடையாது. சஹாபாக்களை பற்றி படிக்கக்கூடிய ஒரு கூட்டம் எப்படி அந்த கூட்டத்தை 20 வருடத்துக்கு முன்னால் உள்ள உலமாக்கள் ஆரம்பித்து வைத்திருக்கிறார்கள் சொல்ல முடியும்? உலமாக்கள் வழி நடத்துகிறார்கள் என்பதற்கு அந்த கூட்டத்தை உருவாக்கினவர்கள் அவர்கள். எப்படி உங்களால் சொல்ல முடியும்? ஜமாத்துகளை உருவாக்கி பிரிவினைகளை ஏற்படுத்துபவர்களை வேண்டாம் நீங்கள் சொல்லலாம், ஆனால் சத்திய உலமாக்களை அதிலே வைக்கக்கூடாது. அவர்கள் வழிகாட்டக்கூடியவர்கள். ஒவ்வொரு உம்மத்திற்கும் ஒவ்வொரு நூற்றாண்டிற்கும் உலமாக்கள் வருவார்கள், மக்களை வழிகாட்டுவார்கள். அந்த வழியிலே நில்லுங்கள், அதோ சத்திய வழி எங்கேயோ ஆரம்பித்து விட்டது, அந்த வழியை பற்றி பிடியுங்கள் போதும் என்று சொல்பவர்களை, இந்த காலத்திற்கு வழிகாட்டக்கூடியவர்களை இந்த கூட்டத்தை உருவாக்கினது இதோ இந்த ஷேக், இந்த ஆலிம், இவர் தான், இவருடைய குரூப் தான் இது, இவருடைய குரூப் தான் இது, இவர் இந்த குரூப்பை உடையவர், இவருடைய குரூப்புடைய ஆளுகள். இதெல்லாம் என்ன பேச்சு? சுப்ஹானல்லாஹ். மக்களை மடைமாற்றம் செய்யக்கூடிய பேச்சுகள் ஒருபோதும் கிடையாது. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அதனால் தான் ஷேக் சொல்கிறார்கள், ஏதோ நில பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், இன்னமா ஹுவ மர்ஹலத்துன் ஸமனிய்ய முஅக்கத, டெம்பரரியான குறிப்பிட்ட காலத்திற்கு வந்த ஒரு கூட்டம் இது, பின்பு இவரும் மற்ற ஜமாத்துகள் போல சென்று விடுவார்கள். சலஃப் என்று சொல்லக்கூடியவர்கள், அஹ்லுஸ் சுன்னா என்று சொல்லக்கூடியவர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். சலஃப் என்ற வார்த்தை எல்லா புத்தகங்களிலும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஏன் சலஃபி என்று சொல்கிறோம்? ஏன் சலஃபி என்ற வார்த்தையை பயன்படுத்தப்படுகிறது? சலஃபி என்றால் ஒன்றும் அல்ல, இங்கே இருக்கக்கூடிய வழிகேட்டிலே எனக்கும் இதற்கும் என்ன சம்பந்தமும் இல்லை. நான் முன் சென்ற சத்திய சஹாபாக்கள் வழியின்பால் அல்லாஹ்வின் தூதரிடம் நேரடியாக அவர்களை பார்த்து கல்வி கற்ற அந்த சஹாபாக்கள் கூட்டம், தாபீன்கள் கூட்டம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய அந்த கூட்டத்தில் நான் இருக்கிறேன். அதனால் தான் சலஃப். சலஃப் என்றால் என்ன? முன் சென்றவர்கள். இங்கு இருக்கக்கூடிய பித்அத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று தன்னை வேறுபடுத்தி காட்டும் காதியானி கூட தன்னை முஸ்லீம் என்று சொல்கிறான். ஷேக் ஃபௌசான் சொல்கிறார்கள், எல்லோரும் இன்று முஸ்லீம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எந்த முஸ்லீம் நீ? எந்த முஸ்லீம்? அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இன்னொரு காரணத்தையும் சொல்கிறார்கள், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இன்னும் சொல்கிறார்கள், இது ஒரு டெம்பரரியான கூட்டம் என்று சொல்வது மட்டும் அல்லாமல், இந்த சத்தியத்தை கடைபிடிப்பவர்களை இவர்களும் மற்ற ஒரு ஹிஸ்புகளை போல, மற்ற ஒரு கட்சியை போல, அல்லது ஒரு ஜமாத்தை போல, ஒரு கூட்டத்தை போல இவர்களும் ஒரு கூட்டம் தான் என்று சொல்லுவார்களாம். சுப்ஹானல்லாஹ். இவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. எல்லோரும் ஒவ்வொரு பல நோக்கத்திற்கு எதிராக எல்லாம் இஸ்லாமிற்கு கீழே வந்து விடுவார்கள். அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்பதில் முரண்படுபவர்கள் எப்படி ஒரே இஸ்லாத்திற்குள் வர முடியும்? அல்லாஹ் எங்கிருக்கிறான் என்பதில் நானும் மற்றொருவரும் முரண்படுவதை விட ஒரு முரண்பாடு எதுவாக இருக்க முடியும்? அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று சொல்பவனும், அல்லாஹ்விடம் கேட்கலாம் மற்றவிடம் கேட்கலாம் என்று சொல்பவனும் எனக்கும் எப்படி ஒற்றுமை இருக்க முடியும்? இஸ்லாம் என்றால் இஸ்லாத்திற்கு எப்படி இஸ்லாத்திற்கு? நீங்களே நாமளே சொல்லிக்க வேண்டியதுதான், நாம் நம்மை சொல்லிக்க வேண்டியதுதான், இஸ்லாத்திற்கு வந்து விடுவோம் எல்லோரும் என்று. இஸ்லாத்திற்கு எப்படி வருவீர்கள்? ஒருவர் அல்லாஹ்வை மட்டுமே வணங்குகிறார், மற்றொருவர் அப்துல் காதர் ஜீலானியை வணங்குகிறார். எப்படி இஸ்லாம் இது? எப்படி இது இஸ்லாமாக என்ன அரபி வார்த்தையாக இருக்கிறது என்றவா? அல்லாஹ், அப்துல் காதர் ஜீலானி, அதனால் இஸ்லாம். அப்படியா? இது கொள்கை எவ்வாறு, சத்திய கொள்கை நம்மளை எவ்வாறு வழிநடத்தும் அதற்கு கட்டுப்பட வேண்டுமே தவிர அதுதான் இஸ்லாம், சத்திய இஸ்லாம். அடுத்ததாக அல்லாஹ்வின் அடியார் பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சரி, என்ன ஆதாரம்? இதை எவ்வாறு மறுப்பது? இதை எவ்வாறு அவர்களுக்கு நாம் ஆதாரம் தருவது? உங்களிடமே ஒருவர் கேட்கிறார்கள், எல்லோரும் மாதிரி ஒரு கூட்டம் தான் இது, எல்லோரை போலதான் ஒரு கூட்டம்,
இந்த கூட்டம் இவ்வாறு இருக்கும் என்றால் இல்லை, இது அவ்வாறு அல்ல. இது ஒரு ஜமாத்தாகவோ இது ஒரு உயிரோட்டம், இது சத்திய வழிமுறை. இந்த வழிமுறையில் யார் வேணாலும் இருக்கலாம். அந்த சத்தியத்தை சலாமத்தான அகீதாவை வைத்திருப்பவர்கள், அல்ஹம்துலில்லாஹ் மன்ஹஜை தெரிந்தவர்கள் யாராக வேண்டாலும் இருக்கலாம், எந்த முஸ்லீமாக வேண்டாலும் இருக்கலாம். எல்லோரும் அஹ்லு சுன்னா தான். அப்படி வந்து விட்டால், அந்த ஒற்றை கோட்டுக்கீழ் வந்து விட்டால் எதுவும் தேவையில்லை. எவ்வாறு சொல்லலாம்? அல்லாஹ்வின் அடியார்களே, பல தலீல்களை சுப்ஹானல்லாஹ் ஷேக் அவர்கள் இந்த இடத்திலே சொல்கிறார்கள். என்ன மாதிரியான தலீல்களை எல்லாம் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது பாரக்கல்லாஹு ஃபீக்கும் பாருங்கள். முதலிலே ஹதீஸிலே வருகிறது, ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். அதிலே அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹதீஸை கவனியுங்கள், நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அமர்ந்திருந்தோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபഖத்த ഖத்தன் ஹகதா, அதாவது ஒரு நேர்கோட்டை வரைகிறார்கள், ஒரு கோட்டை வரைகிறார்கள். வரைந்து சொல்கிறார்கள், ஃபகால ஹாதா சபீலுல்லாஹ், இதுதான் அல்லாஹ்வின் அடியார்களே பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இந்த ஹதீஸை பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கோட்டை வரைகிறார்கள். வரைந்து சொல்கிறார்கள், ஃபகால ஹாதா சபீலுல்லாஹ், இது அல்லாஹ்வின் பாதை, இந்த பாதை அல்லாஹ்வின் பாதை. இந்த கோட்டை வரைந்து சொல்கிறார்கள், வஹத்தைனி அன் யமீனிஹ் வஹத்தைனி அன் ஷிமாலிஹ், இந்த கோட்டிற்கு வலதுபுறம் 2 கோடுகள், இடதுபுறம் 2 கோடுகள். அந்த கோட்டிற்கு வலது பக்கம் 2 கோடுகள், இடதுபுறம் 2 கோடுகள். அதை காட்டி சொல்கிறார்கள், இதெல்லாம் ஷைத்தானின் வழிகள். பாருங்கள், ஒரு கோடு நேரிய கோடு, அந்த கோட்டின் வலது பக்கம் 2 கோடுகள், கூடுதல் கோடு, இந்த பக்கம் 2 கோடு, கூடுதல் கோடு. இதை சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், ஹாதிஹி சபீலு ஷைத்தான் சும்ம வதஅ யதஹு ஃபில் ഖத்தில் அஸ்வத் சும்ம தலா ஃபி ஹாதி. இந்த முதலில் வரைந்தார்களே அந்த நேரிய கோட்டை வைத்து சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வன்ன ஹாதா வ அன்ன ஹாதா ஸிராத்தி முஸ்தகீமா, இதுதான் என்னுடைய நேரான பாதை. சுப்ஹானல்லாஹ், இதுதான் என்னுடைய நேரான பாதை. ஃபத்தபிஊஹ், அதை நீங்கள் பின்பற்றுங்கள். சூரத்துல் அன்ஆம் 153வது வசனம், ஃபத்தபிஊஹு வலா தத்தபிஉஸ் சுபுல ஃபதஃபர்ரக பிகும் அன் சபீலிஹ், மற்ற இந்த பாதையை பின்பற்றுங்கள், மற்ற பாதைகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். அப்படி நீங்கள் பின்பற்றீர்கள் என்றால் ஃபதஃபர்ரக பிகும் அன் சபீலிஹ், நீங்கள் அந்த சத்திய பாதையிலிருந்து நீங்கள் வழி தவறி விடுவீர்கள், புறந்தள்ளப்படுவீர்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய இந்த ஆயத்தை சொல்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஸிலே, பல ஹதீஸ்களிலே ஆயத்தும் வரும். எப்படி ஆயத்து வரும்? அல்லாஹ்வின் தூதர் அந்த ஆயத்தை ஓதுவார்கள், அது ஹதீஸிலே வந்துவிடும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல இடங்களிலே குர்ஆனை ஓதி காண்பிப்பார்கள். ஒரு சில நேரங்கள் ஆதாரம் எடுக்கும் பொழுது குர்ஆனை கொண்டு ஆதாரம் எடுப்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதிலே இந்த ஆயத்து வருகிறது. இது எதை காட்டுகிறது? இது எதை காட்டுகிறது என்றால், இந்த நேரிய கோடு என் செல்லும், அதே நீங்கள் செல்லுங்கள் என்று காட்டுகிறேன் என்றால், அந்த ஒற்றை கோடு மறுமை நாள் வரை இருக்கும். சுப்ஹானல்லாஹ். இன்னும் ஆதாரம் வேண்டுமா? பாருங்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான ஹதீஸ், லா தஸாலு தாயிஃபா, இது யாருக்கு மறுப்பு? யாருக்கு மறுப்பு? அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த சலஃபியத்து, இந்த அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமா, இந்த சத்திய பாதை எல்லாம் இந்த 2000 ஒரு 4 இமாம்கள் உருவாக்குனது தான். இது எல்லா ஜமாத்தை போல ஒரு ஜமாஅத் என்று சொல்பவர்களுக்கு மறுப்பு. அல்லாஹ்வின் அடியார்களே, வல்லாஹி நாம் இன்பம் பட வேண்டும், நாம் சந்தோஷம் பட வேண்டும், தலை நிமிர்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ், எந்த ஒரு மனிதனின் ஜமாத்தின் பின்னால் நாம் நிற்கவில்லை. அல்லாஹ்வுடைய பாதை, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதனின் பாதை, சஹாபாக்கள் பின்பற்றின இந்த வழிமுறையை உலமாக்களோடு கைகோர்த்து இந்த சத்தியத்திலே பயணிக்கிறோம் எனில், அந்த உலமாக்கள் தான் இந்த சத்தியத்திலே வழி நடத்தக்கூடியவர்கள். அவ்வளவுதான். இது அல்ஹம்துலில்லாஹ். யாரெல்லாம் இது ஒரு புது ஜமாஅத்து, இது ஒரு புது எல்லா ஜமாத்தை போல இந்த 2000 உருவானது, இதற்கெல்லாம் மறுப்பு. ஏனெனில் இந்த சத்திய பாதை அன்று ஆரம்பித்தது, மறுமை நாள் வரை வரும். மறுமை நாள் வரும் என்பதை நீங்கள் நிரூபித்து விட்டால், உங்கள் எதிர்ப்பவர்களிடம் நீங்கள் நிரூபித்து விட்டால் வாய் மூடி விடுவார். இந்த பாதை சத்திய பாதை இவ்வாறு தான் ஆரம்பிக்கப்பட்டது, இந்த பாதை மறுமை நாள் வரை இப்படித்தான் இருக்கும் என்றால் வாய் மூடி விடுவார். உங்களை ஒரு ஜமாத்தை போல நீங்கள் காட்ட அவசியமில்லை. இது ஒரு ஜமாத் அல்ல.
ஒரே ஒரு சத்திய ஜமாத் அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅத், அவ்வளவுதான். எந்த ஜமாஅத்தும் கிடையாது, எந்த ஜம்இய்யத்தும் கிடையாது, எந்த கட்சியும் கிடையாது, எந்த கழகமும் கிடையாது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. மேலும் பாருங்கள், லா தஸாலு தாயிஃபத்து மின் உம்மதி ظاهرين حتى يأتيهم أمر الله وهم ظاهرون. இந்த ஹதீஸை பாருங்கள், அல்லாஹ்வின் அடியார்களை புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் 7311, ஹதீஸின் எண் 7311, புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், என் சமுதாயத்தில் ஒரு கூட்டம் சத்திய மக்கள், உண்மையான மக்கள், அவர்கள் பாரக்கல்லாஹு ஃபீக்கும் அதாவது சத்தியத்திலே இருப்பார்கள். ظاهرين வெளிப்பட்டு இருப்பார்கள் சத்தியத்திலே. சுப்ஹானல்லாஹ். எதுவரை என்றால் இறுதி வரை. கவனியுங்கள், இறுதி வரை அவர்கள் சத்தியத்திலே மேலோங்கி இருப்பார்கள். ஹத்தா யஅதி அம்ருல்லாஹ், அந்த மறுமை நாள் வரும் வரை. அல்லாஹ்வின் ஹத்தா யஅதி அம்ருல்லாஹ் என்று சொல்லும் பொழுது இதனுடைய அர்த்தத்தை உலமாக்கள் இங்கே சொல்கிறார்கள். ஹத்தா யஅதி அம்ருல்லாஹ் ظاهرين على الحق او ظاهرون, அல்லாஹ்வின் கட்டளை, அல்லாஹ்வின் அடிப்படை, அல்லாஹ்வின் கட்டளை வரும் வரை என்றால் மறுமை நாள் வரும் வரை. அப்படி என்றால் என்ன? மறுமை நாள் வரை ஒரு சத்திய கோடு, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கின அந்த கோடு மறுமை நாள் வரை செல்லுமா அல்லவா? அங்கே ஆரம்பிக்கப்பட்டது மறுமை நாள் வரை தான், அங்குதான் வந்து அது முடியும். அப்படி என்றால் அந்த கோட்டில் பயணம் செய்ய முடியுமா? முடியாது. அல்ஹம்துலில்லாஹ். இதை உணர்ந்து விட்டால் போதும். எந்த ஜமாஅத்தும் எந்த ஜம்இய்யத்தும் பின்னால் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. சத்திய கொள்கையிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழி நின்ற இந்த பாதை, சஹாபாக்கள் வழி நின்ற இந்த பாதையிலே, இந்த பாதையை பின்பற்றி செல்வோம் என்றால் அதுதான் சத்தியம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய விஷயத்தை நாம் கண்கொண்டு பார்க்க வேண்டும் அல்லாஹ்வின் அடியார்களே. அதே போல பாரக்கல்லாஹு ஃபீக்கும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மன் யுரிதுல்லாஹு பிஹி கைரா யுஃபக்கிஹு ஃபித்தீன். எல்லாரும் அறிந்த ஒரு ஹதீஸ். யார் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கு நன்மையை நாடிவிட்டானோ ரப்பல் ஆலமீன் ஃபயுஃபக்கிஹு ஃபித்தீன், மார்க்கத்தின் பால் அவரை சிந்திக்க வைப்பான். ஃபயுஃபக்கிஹு ஃபித்தீன், மார்க்கசீலனாக, மார்க்கத்தை பேணக்கூடியவராக, மார்க்கத்தின் பால் சிந்திக்கக்கூடியவராக ஆகிவிட்டார். அதுவே ஒரு ஆதாரம். எப்படி? அல்லாஹ் அவருக்கு நன்மையை நாடிவிட்டான். ஆனால் எப்படி? அசத்தியத்தை கொண்டா? அல்லாஹுக்கு இணை வைப்பதை ஒருவர் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். எப்படியெல்லாம் அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய அந்த ரூபங்களை மக்களுக்கு காட்டித்தரக்கூடியவர் மார்க்கத்தின்பால் சிந்திக்கக்கூடியவரா? இவர் மார்க்கத்தின்பால் சிந்திக்கக்கூடியவர் அல்ல. மார்க்கத்தின்பால் சிந்திக்கக்கூடியவர் என்றால் சத்தியத்திலே சிந்திக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஹதீஸிலே வருகிறது பாரக்கல்லாஹு ஃபீக்கும், வல யஸாலு அம்ரு ஹாதிஹி உம்மஹ் முஸ்தகீமா ஹத்தா தகூம الساعة أو حتى تأتي أمر الله. இந்த உம்மத் பாரக்கல்லாஹு ஃபீக்கும் வலா யஸாலு ஹாதிஹி உம்ம, இந்த உம்மத் நேர் வழியிலே இருக்கும், முஸ்தகீமாக இருக்கும், நிலை பெற்று இருக்கும். எதுவரை என்றால் ஹத்தா தகூம الساعة, மறுமை நாள் வரை இந்த உம்மத் சத்தியத்திலே இருக்கும், செம்மையானதாக வெற்றிகரமாக இருக்கும். சுப்ஹானல்லாஹ். மறுமை நாள் வரை என்றால் அல்லாஹ்வின் கட்டளை வரும் வரை என்றால் அந்த பாதை இருக்கிறது. மறுமை நாள் வரை ஒரு பாதை இருக்கிறது, ஒரு ஜமாத் இருந்து கொண்டே இருக்கும். அதுதான் அஹ்லுஸ் சுன்னத்தி வல் ஜமாஅ. 40 வருடத்திற்கு முன்னால் ஆரம்பித்ததோ அல்லது இதற்கு அப்புறம் எத்தனை ஜமாத்துகள் வருவதோ அடையாளம் அல்ல. ஆரம்பித்தது அங்கே. சஃபீனத்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் உடைய சஃபீனாவை போல், அந்த கப்பலை போல் ஏறி செல்வது மட்டும்தான் உங்கள் வேலை. புதிதாக கப்பலை கட்டாதீர்கள். அந்த கப்பல் சரியான கப்பலாகவும் இருக்க முடியாது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அடுத்ததாக பாரக்கல்லாஹு ஃபீக்கும் இன்னும் நிறைய ஆதாரம், எக்கச்சக்கமான ஆதாரம். ஒரு கோட்டில் மட்டும் அல்ல. புதிதாக உருவாக்கப்பட்டது என்பதற்கு யாரெல்லாம் இவ்வாறு கூறி மடைமாற்றம் செய்ய நினைக்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக ஆதாரம் திரட்டுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். இன்னும் சொல்ல போனால் நிறைய ஆதாரத்தை சொல்கிறார்கள். அதே போலத்தான் லா தஸாலு இஸாபத்து மின் உம்மதி யுகாத்திலூன அலா அம்ரில்லாஹ் காஹிரீன லிஅதுவிஹிம் லா யதுர்ருஹு மன் காலஃபஹும். இன்னும் சொல்கிறார்கள். நிறைய ஹதீஸ் வருகிறது அல்லாஹ்வின் அடியார்கள். அதிலே ஒன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இறங்குதல். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்குவார்கள். நாம் எல்லோரும் தெரியும் என்ன எல்லாம் செய்வார்கள், எந்த கூட்டத்தோடு இருப்பார்கள். சத்திய கூட்டம் ஆரம்பிக்கப்பட்டது எப்போது? சத்திய கூட்டம் எப்போது ஆரம்பிக்கப்பட்டது? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை வழி நடத்தினவர்கள், அதை செயல்படுத்தினவர்கள் சஹாபாக்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுகை நடத்துவார்களா அல்லவா?
மக்களுக்கு சத்திய மக்களோடு இருப்பார்களவா? அப்போது அங்கே சத்திய மக்கள் அந்த மறுமை நாள் நேரத்தில், அந்த முடிவுரை நேரத்தில் ஒரு சத்திய மக்கள் இருக்கிறார்களே, யார் அவர்கள்? யார் அவர்கள்? அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅஹ். இது ஆதாரம். அங்கு ஆரம்பித்த மக்கள் அது அதிகமாக இருக்கிறார்களோ குறைவாக இருக்கிறார்கள் என்பது இல்லை, இருக்கிறார்களா அல்லவா? அந்த மக்கள் அங்கே இருக்கத்தான் போகிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உதவதான் போகிறார்கள். அசத்தியவாதிகளுக்கு எதிராக உதவதான் போகிறார்கள். எத்துணை நடு வருடம் சென்றாலும் சரி, நாம் எல்லாம் மூத்தாக கூட ஆகிவிடலாம், அல்ஹம்துலில்லாஹ். ஏனெனில் கடைசி நேரம் சாதாரண நேரம் அல்ல. அங்கே உயிர் வாழ்வது என்பது அந்த ஃபித்னாவிலே இருப்பது. அப்படி என்றால் என்ன? அங்கே ஆரம்பித்த கூட்டம் மறுமை நாள் முன்னாள் வரை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்தில் கூட இருக்கிறார்கள், இருக்கத்தான் செய்கிறார்கள் அந்த சத்திய கூட்டம். அப்படி என்றால் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். இதெல்லாம் ஆதாரம், தெளிவான ஆதாரம். இந்த அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅஹ் இந்த பாதையை பின்பற்றக்கூடியவர்கள், இந்த சலஃபியத்தை மக்களுக்கு மத்தியில் அழகான முறையில் எடுத்துரைக்கக்கூடியவர்கள், சஹாபாக்கள் வழி நின்ற மார்க்கத்தை அவர்கள் எவ்வாறு நின்றாலும் அந்த இடத்திலே நிற்பதுதான் சரியான விளக்கம், சரியான சிறந்த செம்மையான ஒரு வழி என்பதை உணரக்கூடியவர்களுக்கெல்லாம் இது மாபெரும் ஒரு ஆதாரம். இது ஒரு புது கூட்டம், இது 1990 வந்தது அல்லது 80 வந்தது, இந்த ஆலிம் ஒருவர் உருவாக்கி விட்டார், இந்த ஆலிம் ஒருவர் இதை செய்து விட்டார், அப்படியெல்லாம் இருக்க முடியாது அல்லாஹ்வின் அடியார்களே. ஏனெனில் இது ஒரு உயிரோட்டம், இது ஒரு சத்திய உயிரோட்டம். அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக. அல்ஹம்துலில்லாஹ். இதெல்லாம் பல ஆதாரங்களில் ஒரு சில ஆதாரங்கள் இப்போது சொன்னது. அல்லாஹ் தூதர் கோட்டை வரைந்தது, இந்த ஒரு கோடு நேராக இருக்கும். அல்லாஹ் தூதர் சொன்னது மறுமை நாள் வரை ஒரு கூட்டம் சத்தியத்திலே இருக்கும், மறுமை நாள் வரை ஒரு கூட்டம் சத்தியத்தில் இருக்கும். அப்படின்னா இருக்கத்தான் செய்யும். அப்போது இந்த காலத்தில் இருக்கிறார்களா அல்லவா? இதற்கு முன்னால் இருந்திருக்கிறார்களா அல்லவா? இதற்கு அப்புறமும் இருக்க போகிறார்களா அல்லவா? அவ்வளவுதான், முடிந்தது. யாரெல்லாம் இது ஒரு 20 வருடத்திலே உருவானது பின்பு காலியாகிவிடும் என்றால் மற்ற ஜமாத்துகளுக்குத்தான் இது பொருளாக அமையுமே தவிர, சத்திய அந்த ஒற்றை அல்லாஹ் தூதர் ஒற்றை கோட்டை வரைந்தார்களே, அந்த 73 72 அப்புறப்படுத்தி ஒரே ஒரு கூட்டம் என்று சொன்னார்களே, அவர்களுக்கு இது பொருந்துமா? அவர்களுக்கு இது ஒருபோதும் பொருந்தாது. ஏனெனில் இது மன்ஹஜுர் ரப்பானி, அல்லாஹ்விடம் அருள் பெற்ற இந்த மார்க்கம், இது நேரிய வழி. அத்துணை கூட்டம் இருந்தும் அந்த சத்தியத்தை பின்பற்றினால் அல்ஹம்துலில்லாஹ் வெற்றி. அடுத்ததாக பாரக்கல்லாஹு ஃபீக்கும் நிறைய ஆதாரங்களை சொல்லிவிட்டு, அதாவது சிந்தனை ரீதியாகவே நிதர்சன உண்மை என்ன? இப்போது ஆதாரங்களை எல்லாம் பார்த்து விட்டோம். நிதர்சன உண்மை அதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட. சஹாபாக்கள் இருந்தார்கள், சத்தியத்தில் நிறுத்தினார்கள். தாபீன்கள் பின்னால் வந்தார்கள் அல்லவா? தாபீன்களுக்கு பின்னால் தபா தாபீன்கள். இவ்வாறு ஒவ்வொரு நூற்றாண்டிலும் ஒவ்வொரு காலங்களிலும் இந்த அஹ்லுஸ் சுன்னah சஹாபாக்கள் வழி நின்ற அந்த உலமாக்கள் இருக்கத்தான் செய்தார்கள். இது வரலாறு இதைத்தான் பேசுகிறது, வரலாறு இதைத்தான் நமக்கு தெரியப்படுத்துகிறது. இப்போது மார்க்க ஆதாரத்தை முடித்து விட்டோம், இப்போது வரலாற்று ரீதியாகவே உலமாக்கள் சொல்கிறார்கள். எப்படி சொல்வீர்கள்? இப்போது அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅஹ் சத்திய பாதையில் இருக்கிறது என்றால் 100 வருடத்திற்கு முன்னால் உருவாக்கினவர்களை சொல்லக்கூடாது. எங்கேயோ இந்தியாவிலே ஒரு கூட்டத்திலே தியோபந்திலே இங்கே தான் அவர்கள் இருந்தார்கள் என்றால் இது இதற்கு முன்னால் இருப்பவர்கள் சத்தியத்தில் இல்லாமல் ஆகிவிடும் என்ற அர்த்தத்திற்கு கொண்டு போய் சேரும். இதுவே ஒரு ஆதாரம், இது அசத்தியம் என்பதை உணர. அவர்கள் இல்லாத வழியில் நீங்கள் காட்டுகிறீர்கள், அவர்கள் சொல்லாத விளக்கங்களை நீங்கள் சொல்கிறீர்கள். அவர்களுக்கு எதிரான மறுப்பு உரைகள் இதெல்லாம். ஆனால் அவர்கள் எதில் நின்றார்களோ அதில் நாம் நிற்கிறோம் என்றால் அதுதான் சத்தியம். அவர்கள் எதை தாண்டவில்லை, அந்த வரம்பரையை தாண்டவில்லையோ அதிலே நாம் நிற்கிறோம் என்றால் அதுதான் சத்தியம். மேலும் அல்லாஹ்வின் அடியார் பாரக்கல்லாஹு ஃபீக்கும் இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் பாரக்கல்லாஹு ஃபீக்கும் அவருடைய கிதாப் இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் எப்போது மௌத்தாயினார்கள்? மத்தா துஃபில் இமாம் அஹ்மத் ஏறத்தாழ 240. யார்? இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. தய்யிப், 4 இமாம்களில் ஒரு இமாம் அல்லவா? சஹாபாக்களுக்கு சஹாபியா அவர், தாபீனா, தபா தாபீனா. தய்யிப், அல்லாஹ்வின் அடியார்களே பாரக்கல்லாஹு ஃபீக்கும் இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய கிதாபிலே அவர்கள் எழுதின ஒரு புத்தகம், 200வது நூற்றாண்டிலே வாழ்ந்த ஒரு மாபெரும் ஒரு இமாம், இமாம் அஹ்லுஸ் சுன்னத்தி வல் ஜமாஅ. இந்த அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅவுடைய இமாம் என்று அழைக்கப்படக்கூடியவர். அவர்களுடைய புத்தகமான ஜஹ்மியாவுக்கும் மார்க்கத்திலே வழிகட்டு வெளியேறின ஜனாதிகா, அறிவில் இருந்த மார்க்கத்தை விட்டே வெளியேறினவர் என்று சொல்லுவார்கள். ஜனாதிகா என்று சொல்லுவோம். ஜஹ்மியா, ஜனாதிகா
இவர்களுக்கு மறுப்புரை எழுதினார்கள் இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ். அதில் முன்னுரையில் என்ன சொல்கிறார்கள் என்பதை ஷேக் அவர்கள் இந்த இடத்திலே பதிவு செய்கிறார்கள். முன்னுரையில் என்ன சொல்கிறார்கள் என்றால் கவனியுங்கள். இது எதற்காக ஆதாரத்தை நாம் உணரலாம் என்றால், ஒரு இமாம் அவர்கள் சஹாபாக்கள் காலத்திற்கு பின்னால், தாபீன்கள் காலத்திற்கு பின்னால், தபா தாபீன்கள் காலத்திற்கு பின்னால், ஏனெனில் சஹாபாக்கள் அதிகபட்சமாக 70 வரை இருந்தார்கள். பெரும்பாலான சஹாபாக்கள் 70 ஹிஜ்ரி வரை இருந்தார்கள். 70 80 இந்த வரியிலே இருந்தார்கள். பின்பு அந்த சஹாபாக்களின் தாபீன்கள், அவர்களிடம் கல்வி பெற்ற தாபீன்கள் 140 150 இவ்வாறு இருந்தார்கள். தபா தாபீன்கள் என்று சொன்னால் 180 200 விஷயங்களிலே அவர்கள் வந்து விடுவார்கள். தாபீன்களை பார்த்தவர்கள், சஹாபாக்களிடம் கல்வி கற்றவர்களிடம் கல்வி கற்றவர்கள் தான் தபா தாபீன்கள். சஹாபாக்களிடம் கல்வி கற்றவர்களிடம் கல்வி கற்றவர்கள். அப்படி என்றால் இவர்கள் எல்லாம் சென்ற பிறகு வந்தவர் தான் இமாம் அஹ்மத். அவர்கள் தங்கள் முன்னுரையிலே சொல்கிறார்கள், அல்ஹம்துலில்லாஹில்லதி ஜஅல ஃபீ குல்லி ஸமானின் ஃபத்ரத்தன் மினர் ருசுலி பகாயா மின் அஹ்லில் இல்ம். அல்லாஹ், அதாவது இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், அல்ஹம்துலில்லாஹ், நபிமார்கள் சென்றதற்கு பிறகும் நபிமார்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய காலத்தில் பாருங்கள், நபிமார்கள் இல்லாத, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாத இந்த காலத்தில் இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அஹ்லுல் இல்மை, கல்வியாளர்களை அல்லாஹ் விட்டிருக்கிறான் இந்த பூமியிலே. பகாயா மின் அஹ்லில் இல்ம். நாம் இப்போ என்ன செய்கிறார்களாம் அந்த கல்வியாளர்கள்? சுப்ஹானல்லாஹ், யதுஊன மன் ضل இலா الهدى, வழிகட்டவர்கள், வழிகட்டின் பால் இருந்தவர்களை நேர்வழியிலே செலுத்துகிறார்கள். வயுபஸிரூன மின்ஹும் அலல் வயஸ்பிரூன மின்ஹும் அலல் அதா, சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டால் அந்த சோதனையிலே பொறுமையாக இருக்கிறார்கள். யுஹ்யூன பிகிதாபில்லாஹில் மௌதா, மரணித்தவர்களை அல்லாஹ்வின் கிதாபை கொண்டு உயிர்ப்பிக்கிறார்கள். அது எப்படி? மரணித்தவர்களை கிதாப் குர்ஆனை கொண்டு உயிர்ப்பிக்கிறார்கள். உள்ளம் மரணித்தவர்கள், உள்ளம் மரணித்து விட்டால், அலா ஃபைன்ன ஃபில் ஜஸதி முதுகா ஃபைதா ஸலஹத் ஸலஹல் ஜஸது குல்லுஹு வைதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லுஹு. அந்த உள்ளம் அது சீர் பெற்றால் உடல் அனைத்தும் சீர் பெற்றுவிடும். இதயம் அது கெட்டு போய்விட்டால் உடல் அனைத்தும் கெட்டு போய்விடும். அவர்கள் சொல்கிறார்கள், இவ்வாறு என்ன விஷயம் என்றால், இமாம் அஹ்மதும் அந்த புத்தகத்திலே பதிவு செய்கிறார்கள், உலமாக்கள் இருக்கிறார்கள், அந்த சத்திய பாதை இருக்கிறது. பகாயா மின் அஹ்லில் இல்ம், நபிமார்கள் சென்றதற்கு பிறகும் யாரை அல்லாஹ் விட்டு வைத்திருக்கிறான்? அஹ்லுல் இல்மை, உலமாக்களை இந்த பூமியிலே விட்டு இருக்கிறான் ரப்புல் ஆலமீன். மக்களுக்கு நேர்வழியை காட்ட, மக்களுக்கு சத்தியத்தை சொல்லித்தர, மக்களுக்கு நேர்வழியின் பால் மக்களை அடைக்க இது மறுமை நாள் வரை இருக்கும். இந்த வழிமுறை மறுமை நாள் வரை இருக்கும். அல்லாஹ்வின் அடியார்களே, எந்த தலைவரும் இல்லை, எந்த செயலாளரும் இல்லை, எந்த பொருளாளரும் இல்லை, உலமாக்கள், அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅ. இதுதான் சத்தியம், எல்லா முஸ்லிம்களுக்குமானது, எல்லா முஸ்லிம்களுக்கானது. மன் கால லா இலாஹா இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற இந்த கலிமத்தை சொல்லக்கூடிய அனைவர்களுக்கும் இதுதான் சத்தியம்தான். வாரி அழைக்கிறது இஸ்லாம். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு குர்ஆன் சுன்னாவின் பக்கம் திரும்புங்கள். சத்திய சஹாபாக்கள் பின்னால் நில்லுங்கள். அவர்கள் உங்களை விட அதிகமாக அறிந்து, உங்களை விட அதிகமாக மார்க்கத்தை செயல்படுத்தின அந்த மக்கள், அவர்களுக்கு எது போதுமானதோ உங்களுக்கு அது போதுமானது. அவர்கள் எதிரே நிறுத்தி கொண்டார்களோ அதுவே நீங்கள் நிறுத்திக் கொள்வது உங்களுக்கு நலம். அல்லாஹ் பொருந்தி கொண்ட அந்த கூட்டம், அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாட்சியம் சொன்ன ஒரு சத்திய தலைமுறை. அல்லாஹ் நம்மை நேர்வழியை செலுத்துவானாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் அடியார்களை இன்னும் சொல்கிறார்கள், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இந்த ஹதீஸிலே, புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், நம்ம உம்மத், இந்த உம்மத் எவ்வளவு சிறப்பு மிக்க உம்மத்தாக இருக்கும் மறுமை நாளிலே என்றால், இதை சொல்கிறார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறுமை நாளிலே கொண்டு வரப்படுவார்கள். அவர்களிடம் கேட்கப்படும், ஃபயுகாலு லஹு ஹல் பல்லக்த, ஃபயுகாலு லஹு ஹல் பல்லக்த, நூஹே, இந்த மார்க்கத்தை எத்தி வைத்து விட்டீர்களா உங்கள் மக்களுக்கு? அதற்கு ஃபயகூலு நஅம் யா ரப், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், நிச்சயமாக யா ரப்பே, நஅம், நான் எத்தி வைத்து விட்டேன். ஃபதுஸ்அலு உம்மத்துஹு, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டம், அவர்களுடைய உம்மத்திடம் கேட்கப்படும், ஹல் பல்லகக்கும், ஹல் நூஹ் பல்லகக்கும், நூஹ் உங்களுக்கு எத்தி வைத்தாரா மார்க்கத்தை என்று சொல்லும் பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், ஃபயகூலூன் மா ஜஅனா மின் நதீர், எங்களுக்கு எந்த எச்சரித்து ஊட்டி அழைக்கக்கூடியவர் எங்களுக்கு யாரும் வரவில்லையே. மா ஜஅனா மின் நதீர், பொய்யா பொய் இல்லையா? இது அநீதியா நீதமா? அநீதி, பொய். சுப்ஹானல்லாஹ். மாநபி உலுல் அஸ்ம்,
அந்த 5 சிறப்புமிக்க வலுமிக்க தூதர்களில் ஒரு இறை தூதர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு அவர்களிடம் சொல்லப்படும், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம், ஃபயகூல் மன் ஷுஹூதுக, நீங்கள் சொல்கிறீர்களே நூஹ் அவர்களே, உங்களுக்கு யார் சாட்சியம் சொல்லுவார்கள்? நீங்கள் அவர்களுக்கு உண்மையிலேயே அந்த சத்தியத்தை எடுத்து வைத்திருக்கிறீர்கள் என்ற அந்த மார்க்கத்தை. அதற்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள், முஹம்மதுன் வ உம்மத்துஹு, யார் எனக்கு சாட்சி கூறுவார்கள் என்றால், யா ரப்பே, யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது என்ற அந்த மாநபியும் அவருடைய உம்மத்தும். சுப்ஹானல்லாஹ். ஃபயுஜாஉ பிகும், அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொல்கிறார்கள், நீங்கள் கொண்டு வரப்படுவீர்கள். நூஹ் சொன்னதற்கு பிறகு நீங்கள் அழைத்து வரப்படுவீர்கள் அல்லாஹ்விடம். ஃபயுஜாஉ பிகும் ஃபதஷ்ஹதூன், நீங்கள் சாட்சியம் சொல்வீர்கள். ஃபதஷ்ஹதூன் அலா தப்லீகி நூஹ், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சத்தியத்தை எடுத்து வைத்தார்கள் என்பதற்கு யார் சாட்சி சொல்வீர்கள்? நீங்கள் சாட்சி சொல்வீர்கள். சுப்ஹானல்லாஹ். பின்பு அல்லாஹ் தூதர் இந்த ஆயத்தை ஓதுகிறார்கள். சூரத்துல் பக்ராவில் 143வது வசனம். என்ன வசனம் அது? وَكَذَلِكَ جَعَلْنَاكُمْ أُمَّةً وَسَطًا وَكَذَلِكَ جَعَلْنَاكُمْ أُمَّةً وَسَطًا لِتَكُونُوا شُهَدَاءَ عَلَى النَّاسِ وَيَكُونَ الرَّسُولُ عَلَيْكُمْ شَهِيدًا. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான் திருமறையில், وَكَذَلِكَ جَعَلْنَاكُمْ, இதனால்தான் ஜஅல்நாக்கும், உங்களை உம்மத்த வசதா, நடுநிலையான சமுதாயமாக உங்களை ஆக்கினோம். அது என்ன ஜஅல்னா உம்மத்தன் வசதா, நீதமான சமுதாயம் என்று இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் ஃபத்ஹுல் பாரியிலே பதிவு செய்கிறார்கள். அல் அத்ல், அல் வஸத், அல் வஸத் வல் அத்ல், நீதமான சமுதாயம். அந்த நீதமான சமுதாயம் தான் இந்த சமுதாயம் மறுமை நாள் வரை இருக்கும். இந்த சத்தியத்தை அங்கிருந்து இது நாள் வரை கொண்டு வருகிறார்கள் என்றால் இந்த சத்தியத்திலே பயணம் செய்வது மட்டும்தான் நமக்கு ஆகுமானது. சுப்ஹானல்லாஹ். பின்பு யாரெல்லாம் மறுப்பார்கள், இந்த சத்தியம் வரவில்லை, இந்த சத்தியம் இல்லை என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கூட்டத்தை போல் இருப்பவர்கள் மறுப்பார்கள். எங்கே இந்த புதுசாக உருவாக்க தோன்றுகிறது? அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. பிதஅத் எங்கே உருவாகிறது? இல்லாத ஒன்றில், இல்லாத ஒரு விஷயத்திலே, மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை உருவாக்க தோணக்கூடியது எது? இல்லாத ஒரு வழிமுறையை உருவாக்க தோணக்கூடியது எது? இது இப்படி சென்றால்தான் நேர்வழி என்று காட்டக்கூடிய வழிமுறையை தாண்டி வேறு ஒரு வழிமுறையின் பால் திரும்பக்கூடிய அந்த அந்த அதை ஊக்குவிப்பது எது? அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானா. சுப்ஹானல்லாஹ். நாம் ஒரு நடுநிலையான சமுதாயமாக இருப்போமா? ஏனெனில் இந்த இடத்திலே ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் ஃபத்ஹுல் பாரியிலே பதிவு செய்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள் என்றால், அஹ்லுல் சுன்னா இவர்கள் தான் நீதமானவர்கள், இவர்கள் சாட்சி சொல்வார்கள். யாரெல்லாம் மறுப்பார்கள் என்றால் அஹ்லுல் பிதா மறுப்பார்களாம். ஏன் மறுக்கிறார்கள்? நீ நிறைய விளக்கங்களில் ஒரு விளக்கம் சொல்கிறார்கள். மறுக்காமல் இருந்திருந்தால் நீ ஏன் புதிதான காரியத்தை உருவாக்கி இருக்கிறாய்? அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த சத்தியம் உனக்கு போதுமாயிற்று, ஏன் புதிதாக உருவாக்கினாய்? சஹாபாக்கள் செய்யாததை செய்து கொண்டிருக்கிறோமே, தாபீன்களின் காலத்தில் இல்லாததை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீங்களே. சிஃபத்திற்கு மாற்று விளக்கங்கள், அல்லாஹ்வுடைய பண்புகளுக்கு மாற்று விளக்கங்கள், சுப்ஹானல்லாஹ், வழிகேடுகள், இணை வைப்பு, பித்அத்துகள், பயங்கரவாதம், மக்களின் அப்பாவி உயிர்களை கொள்வது, யாரிடமும் இல்லாத சத்தியம், சஹாபாக்களிடம் இல்லாத அந்த கொள்கையில் நிலைநிற்ற மக்களிடம் இல்லாத அந்த சத்தியம் ஒரு தலைமுறையில் இல்லாத அனைத்தும் உங்களிடம் வந்துவிட்டது. அப்படி என்றால் நீங்கள் சாட்சி சொல்பவர்களா அல்லது அந்த சத்திய தூது செய்தியை மறுக்கின்றவர்களா? மறுக்கவில்லை என்றால் அந்த வழியிலே நிற்க வேண்டியதுதான், அந்த கோட்டிலே நிற்க வேண்டியதுதான். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இவ்வாறு சொல்லி முடிக்கிறார்கள் ஷேக் அவர்கள், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அப்படி என்றால் இந்த மன்ஹஜ், இந்த அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅ இவ்வாறு தான் சத்திய சஹாபாக்கள் வழியிலிருந்து ஒவ்வொரு நூற்றாண்டுக்கும் உலமாக்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் 7வது நூற்றாண்டிலே இந்த அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅவின் பாதையிலே மாபெரும் ஒரு இமாம். எழுதி கொள்ளுங்கள், ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யா, அவருடைய மாணவர் இப்னுல் கையிம், அவருடைய மாணவர்கள் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யா மற்ற மாணவர்கள் இப்னு கதீர், தஃப்சீர் இப்னு கதீர் கேள்விப்பட்டிருப்பீர்களே, தஃப்சீர் இப்னு கதீர். அதே போல தான் இமாம் இப்னு முஃப்லிஹ், இன்று பல உலமாக்கள், இமாம் இப்னு அப்துல் ஹாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹ், இவர்கள் எல்லாம் உலமாக்கள். ஒவ்வொரு நூற்றாண்டிற்கு ஒவ்வொரு உலமாக்கள் 5 உலமாக்களை சொன்னால் இது ஆதாரமாக இருக்காதா? உங்களுக்கு அந்த நேர்கோடு ஒன்றுதான், ஒற்றை கோட்டையில் தான் நாம் இருக்கிறோம், முஸ்லிம்கள் என்ற அந்த போர்வையில் மட்டும்தான் நிற்கிறோம் என்ற இந்த ஒரு ஆதாரம் போதாதா? அல்லாஹ்வின் அடியார்களே, சத்திய உலமாக்கள் பெயர் போதாதா? ஒவ்வொரு நூற்றாண்டிற்கும் இத்தனை உலமாக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த நூற்றாண்டிற்கும் உலமாக்கள் இருக்கிறார்கள், இதற்கு முன்னால் சென்ற ஒரு நூற்றாண்டிற்கும் உலமாக்கள் இருக்கிறார்கள், அதற்கு முன்னால் சென்ற நூற்றாண்டுக்கும் உலமாக்கள் இருக்கிறார்கள். இப்படி எல்லாம் எத்தனை நூற்றாண்டு? இது எத்தனாவது நூற்றாண்டு? இது ஹிஜ்ரியிலே நூற்றாண்டு.
நூற்றாண்டு என்றால் என்ன? 15ஆம் நூற்றாண்டு. இது 15ஆம் நூற்றாண்டு. 15ஆம் நூற்றாண்டு வரை சொல்ல முடியும், அப்படித்தானே? அப்படி என்றால் இதுதான் ஒற்றை கோடு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைந்த அந்த கோடு இதுதான் அந்த ஒற்றை கோடு. அப்படி என்றால் அந்த ஒற்றை கோடு 40 வருடத்திற்கு முன்னால் ஆரம்பித்தால் ஒருவர், 50 வருடத்திற்கு முன்னால் ஒருவர் போட்டு ஆரம்பித்தால் அவர்கள் எப்படி எப்படி நீங்கள் முடிவு செய்கிறீர்கள்? 40 வருடம், ஏனெனில் அவருக்கு முன்னால் அது யாரும் சொல்லவில்லை. 150 வருடத்திற்கு முன்னால் உதித்த ஒரு விஷயத்திற்கு முன்னால் யாரும் சொல்லவில்லை. அதற்கு முன்னால் பயணித்த அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பலில் பயணித்தது போல் அந்த சத்தியத்தில் இருப்பவர்களும் எந்த சுவடுகளும் இல்லை. இது ஒரு ஆதாரம், இது அசத்தியம் என்பதை நிரூபிப்பதற்கு கம்பேரிசன் தான். இதில் இருக்கிறதா? அதனால்தான் இமாம் அல் ஆஜூரி ரஹிமஹுல்லா அடிக்கடி சொல்வார்கள். இமாம் அல் ஆஜூரி ரஹிமஹுல்லா ஏறத்தாழ 400வது 5ஆம் நூற்றாண்டில் மரணித்த ஒரு இமாம் அல் ஆஜூரி அடிக்கடி சொல்வார்கள், அவர்கள் எங்கே நின்றால் அங்கே நில். அவர்கள் அந்த நாட்டு ஒரு ஏறத்தாழ ஒரு 1000 வருடத்திற்கு முன்னால் வாழ்ந்த ஒரு இமாம் அவர்கள் எங்கே நின்றாலும் அங்கே நில்லுங்கள். அவர்கள் எதை பேசினார்கள் அதை மட்டும் பேசுங்கள். அவர்களுக்கு போதுமானதான மார்க்கம் போதுமானது உங்களுக்கும் போதுமானதாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அவ்வாறு சொல்லிக் கொண்டே வரும் பொழுது இமாம் இப்னுல் கையும் பல உலமாக்களை சொல்லி 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 பாரக்கல்லாஹு ஃபீக்கும் அதே நமது நூற்றாண்டிற்கு உலமாக்களை குறிப்பிடுகிறார்கள். பாரக்கல்லாஹு ஃபீக் ஷேகுல் இஸ்லாம் இப்னு பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹ், நம்முடைய ஜமனிலே ஷேகுல் இஸ்லாம் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் இப்னு பாஸ், இப்னு உஸைமீன், இமாம் முக்பில், அதே போல இமாம் அல் அல்பானி, பெயர்களை எழுதுங்கள். உலமாக்கள் நம்முடைய அடையாளங்கள். ஒவ்வொரு நூற்றாண்டிற்கும் இவ்வாறு இருந்தார்கள். நம் நூற்றாண்டை பற்றின உலமாக்களை நாம் பேச வேண்டும். ஷேக் ஜயீத், அதே போல தான் ஷேக் அஹ்மத் நஜ்மி, அதே போல தான் ஷேக் ரபீ, ஷேக் உபைத், ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான், ஷேக் சாலிஹ் அல் லுஹைதான், இவ்வாறு பல உலமாக்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். ஷேக் அப்துல் அல் புகாரி, இவர்கள் எல்லாம் அஹ்லுஸ் சுன்னah உலமாக்கள், இந்த காலங்களில் வாழக்கூடியவர்கள். அதிலே இந்த நிறைய நாம் சொன்ன பெயர்கள் நிறைய பேர் வஃபாத் ஆகிவிட்டார்கள் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிம். அவ்வளவுதான். அல்ஹம்துலில்லாஹ். இது ஒரு ஆதாரம். அல்லாஹ்வின் அடியார்களே, ஒவ்வொரு நூற்றாண்டுக்கும் அவர்கள் உலமாக்கள். நம்மளுக்கு யார்? இந்த நூற்றாண்டுக்கு எந்த உலமாக்களோ அவர்கள் பின்னால் நின்று இந்த சத்தியத்தை நிலைநிறுத்தி அடுத்த தலைமுறை கொண்டு போய் சேர்ப்பது தான் இந்த தாவா. இதுதான் அது. கடைசியில் எங்கே போய் நிற்கும்? மறுமை நாள் முன்னால் வந்து நின்றுவிடும். அல்லாஹ் நம்மை நேர்வழியை செலுத்துவானாக. அல்லாஹ் நம்மை இந்த சத்திய பாதையிலே வழி நின்று இதை சரியான முறையில் செயல்படுத்தக்கூடிய மக்களாக. எந்த இதுவும் தேவையில்லை. கல்வியை படியுங்கள் போதும். மார்க்கத்திலே ஆர்வப்படுங்கள். மார்க்கத்தில் ஜாஹிலாக இருக்காதீர்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, அறிவிழந்தவர்களாக இருக்காதீர்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஏனெனில் இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த விஷயத்தை நாம் சொன்னோம் அல்லவா, அதாவது அந்த ஜனாதிகா ஜஹ்மியாவிற்கு ரத்து எழுதினார்கள் அல்லவா, அதிலே சொல்கிறார்கள் இந்த உலமாக்கள் என்ன வேலை செய்கிறார்கள் என்றால், யன்ஃபூன் அன் கிதாபில்லாஹி தஹ்ரீஃப் அல் காலின், அதாவது வரம்பு மீறினவர்களின் திரிபுகளையும், குர்ஆனிலே வரம்பு மீறி குர்ஆனை திரிக்கக்கூடியவர்கள், மாற்றாக அதை திருப்பக்கூடியவர்கள், வரம்பு மீறினவர்களின் திரிபுகளையும், வன்திஹால் அல் முப்திலீன், பொய்யர்களின் புனைவுகளையும், வன்திஹாலில் முப்திலீன், பொய்யர்களின் புனைவுகளையும், இன்னும் சொல்கிறார்கள் வத்தஅவீலில் ஜாஹிலீன், அறிவிலிகளின் தவறான விளக்கங்களிலிருந்து குர்ஆனை பாதுகாத்தார்கள். 3 விஷயம் கவனியுங்கள். தஹ்ரீஃப் அல் காலின், அதாவது வரம்பு மீறினவர்களின் திரிபுகள் என்றால் திசை மாற்றம், மடை மாற்றம். வரம்பு மீறினவர்களின் திரிபுகளையும் பொய்யர்களின் புனைவுகளையும், இன்திஹாலுல் முப்திலீன் வ தஅவீலில் ஜாஹிலீன், அறிவிலிகளின் தவறான விளக்கங்களில் இருந்து அல்லாஹ்வின் புத்தகத்தை, இந்த ரப்புல் ஆலமீன் அவருடைய புத்தகத்திலிருந்து இவர்களுடைய இந்த கோமாளித்தனத்திலிருந்து குர்ஆனை இவர்கள் அப்புறப்படுத்தினார்கள் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு. ஏன்? எல்லாருக்கும் கிடைத்து விட்டது அல்லாஹ்வுடைய குர்ஆன் முஸ்ஹஃப். அதிலே அமர்ந்து கொண்டு சுப்ஹானல்லாஹ், அறிவிலிகளின் வரம்பு மீறினவர்களின் திரிபுகள், அறிவில்லாத மடையர்களின் விளக்கங்கள், பொய் விளக்கங்கள், சுப்ஹானல்லாஹ், இன்னும் பொய்யர்களின் புனைவுகள், இதையெல்லாம் கொண்டு தஃப்சீர் வகுப்பு. உன்னுடைய ஹவாவிற்கு என்னவாக ஏற்றதோ அந்த விளக்கங்களை நாம் சென்று பார்த்தோம் என்றால், சஹாபாக்கள் ஒரு வாதியில் இருக்கிறார்கள் என்றால் இவர்கள் ஒரு புறம் இருப்பார்கள்,
தாபீன்கள் ஒரு வாதியிலே இருப்பார்கள் என்றால் இவர்கள் ஒரு வாதியிலே இருப்பார்கள். வாதி என்றால் என்ன? பள்ளத்தாக்கு. இவர்கள் ஒரு புறம், இவர்கள் ஒரு புறம். ஆனால் அஹ்லு சுன்னா எப்பவும் ஒரே புறத்தில் தான் இருக்க முடியும். அது ஒற்றை கோடு. அல்லாஹ்வின் அடியார்களே, அது ஒற்றை கோடு, அது ஒரு அடையாளம், அது ஒரு உயிரோட்டம். எந்த காடும் தேவையில்லை. மறுபடியும் சொல்கிறேன், எந்த காடும் தேவையில்லை, எந்த அடையாளம் தேவையில்லை, எந்த பேனரும் தேவையில்லை. குர்ஆன் சுன்னா வஃபஹ்மு ஸலஃபின ஸாலிஹ். அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நடிகார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஏறத்தாழ இந்த புத்தகத்துடைய முக்கியமான அம்சம், ஏனெனில் இது தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு விஷயம். இந்த விஷயம் மக்களுக்கு மத்தியிலேயே தவறாக நினைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏனெனில் அவ்வாறு தான் காட்டுவார்கள் அசத்தியவாதிகள். இதெல்லாம் ஒரு புது குரூப்பு. என்னது புது குரூப்பு? எப்படி புது குரூப்பு? என்ன அர்த்தம் புது குரூப் என்றால்? இதையும் சொல்கிறேன். புது குரூப் எப்படி புது குரூப்? எதை எடுக்கிறோம்? எதை பற்றி பேசுகிறோம்? எதை பற்றி பேசுகிறோம்? யாருடைய புத்தகத்தை எடுத்திருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய புத்தகத்தை எடுத்து பேசுகிறோம், சுன்னாவை எடுத்து பேசுகிறோம், ஹதீஸ் கால அல்லாஹ் கால ரசூல். எப்படி புது குரூப் இது? சஹீ புகாரி, சஹீ முஸ்லிம், சத்திய உலமாக்கள், சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள் என்று சத்திய முறையிலே உலமாக்களை கூறக்கூடியவர்களை பார்த்து எப்படி புது குரூப் என்று சொல்கிறீர்கள்? உங்களுக்கு நமக்கு சத்தியம் வராமல் இங்கே இருப்பவர்கள் அசத்தியவாதிகளையே நம்மை அவர்கள் ஆக்கிரமித்து நம் மீது அவர்கள் அதிகாரம் செலுத்தி எங்கேயும் ஷிர்க், எல்லா இடத்திலும் பித்அத் என்று நம்மை அதிகாரப்படுத்தி நம்மை ஆக்கிரமித்திருந்ததினால் சத்தியம் புது குரூப்பாகத்தான் தெரியும். சத்தியம் விசித்திரமாகத்தான் பார்க்கப்படும். ஏனெனில் இங்கே அசத்தியம் நழுவிருக்கிறது. அல்லாஹ்வுக்கு மட்டுமே யாரை அழைப்பது என்பதிலே இன்று குழம்பி இருக்கக்கூடிய சமுதாயத்திலே நாம் இருக்கிறோம். அல்லாஹை அழைப்பது போல் மற்றவர்களை அழைக்கக்கூடிய பூமியிலே இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கபரில் சென்று, தர்காவிலே சென்று அல்லாஹ்விடம் கேட்பது போல் இன்று கேட்டுக்கொள்வதை ஹலால் என்று மார்க்க தீர்ப்பு வழங்கக்கூடிய மனிதர்களுக்கு நடுவிலே வாழக்கூடிய நாம், வாழக்கூடிய மக்களுக்கு சத்தியம் வரும் பொழுது அது குரூப்பாக தான் பார்ப்பார்கள். ஆனால் நாம் அன்பான முறையில் அதை எடுத்து சொல்ல வேண்டும். அவர்களுக்கு அது தெரியவில்லை என்றால் அவர்களுடைய புரிதல் அவ்வளவுதான். அல்லாஹ்வின் அடியார்களே, ஏனெனில் நம்மிடம் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை நற்குணங்கள் இல்லாமல் இருப்பதுதான். சத்தியத்திலே அந்த நற்குணத்தை விட்டுவிட்டால்தான் சத்தியம் அவரிடம் இருக்கோ இல்லையோ, ஆனால் அந்த நற்குணத்தை வைத்து மக்களிடம் செல்கிறார்கள், மக்களை கவர்கிறார்கள். ஆனால் அஹ்லு சுன்னா சத்தியவாதிகள் அவர்களிடம் இந்த நற்குணங்கள் இல்லை. இதை உலமாக்கள் கண்டிக்கிறார்கள். பொறுமையிடம் நடந்து கொள்ள வேண்டும் பொதுமக்களிடம். அவர்கள் என்னதான் இத்தனை விஷயம் நாம் பேசினாலும் ஒரு பொதுமகன் வந்து நிற்கும் போது பேசும்பொழுது அவருக்கு சத்தியத்தை பொறுமையாக எடுத்துச் சொல்வது நம் இது கடமை. அவரை ஒரு மாதிரியாக பார்ப்பது, உனக்கு சத்தியம் தெரியவில்லை, அவன் ஒரு அசத்தியவாதி, அவன் அப்படி இப்படி, நான் தான் சலஃபி, நான் தான் அஹ்லு சுன்னா வல் ஜமா, நான் தான் சுன்னி, நான் சத்தியத்திலே இருக்கிறேன், இப்படி போகவில்லை. தாவா இப்படி பரவவில்லை. அல்லாஹ் தூதர் இவ்வாறு அல்ல. பள்ளியிலே சிறுநீர் கழித்த அந்த அராபியை அழைத்து சொன்ன அந்த அழகிய குணதிசயத்தை உடைய மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்கள் பின்னால் என்ற சஹாபாக்கள், அந்த அழகிய குணங்களை நிறுத்தி வையுங்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, அதை மக்களுக்கு சொல்லுங்கள். அதன் மூலமாக மக்களை அடையுங்கள். இன்னும் சொல்கிறார்கள், அழைப்பாளர்களுக்கு சொல்கிறார்கள் உலமாக்கள், அடித்தால் அடி வாங்க வேண்டும், அடித்தால் அடி வாங்கு. சத்தியவாதிகள் அசத்தியவாதிகள் இருந்தால் என்றால், தெரியாத மக்கள் கோபத்தில் இருக்கிறார் என்றால் பொறுமையாக அவர் கத்தினால் நீயும் மறுபடி கத்தினால் சத்தியம் அவர்கள் யாருக்கு நட்டம்? ஒரு அழைப்பாளன் அவ்வாறு தான் இருக்க வேண்டும். நட்டம் அவருக்குத்தான் என்று பொறுமையாக இருக்க வேண்டும். அவ்வாறு தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபிலே வந்து அந்த அழைப்பு பணியை செய்திருக்க பிறகும், அவ்வளவு சொல்லல்லா துன்பங்களுக்கு ஆளாகின பிறகும், மலக்கு அவர்கள் கேட்டதற்கு பிறகும் வேண்டாம் என்று சொன்னார்கள். அந்த கூட்டத்தை அழிக்க வேண்டாம் என்று சொன்னார்கள். ஏன்? ரஹ்மா, ஷஃபகா, அந்த நற்குணம், சத்தியம் ஒரு நாள் அவர்களுக்கு அந்த கூட்டத்திற்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் இன்ஷா அல்லாஹ். நபியை அடித்தார்கள், சொந்தக்காரர்கள் தானே என்று சென்றார்கள் அந்த தாயிஃபிற்கு, யாராவது சத்தியத்தை ஏற்றுக்கொள்வார்கள் என்று. ஆனால் அவ்வளவு துன்பத்திற்கு ஆளானார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த வழிமுறை, இந்த குணாதிசயம், அழகிய குணாதிசயங்கள் நம்மிடம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, மிகவும் மிகவும் வருத்தமாக ஒரு விஷயமாக உலமாக்கள் இதை பார்க்கிறார்கள். நற்குணங்களால் உங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்கள். நற்குணங்களால் நாம் அலங்கரிக்கப்பட வேண்டும். அப்போதுதான் இந்த சத்தியம் சேரும். உங்களிடம் எவ்வளவு மனப்பாடம் பண்ணி வைத்திருக்கிறீர்கள், நீங்கள் எத்தனை புத்தகத்தை படித்து வைத்திருக்கிறீர்கள் என்றெல்லாம் மக்களுக்கு தெரியாது. உங்களை பார்க்கிறவர்கள், உன்னிடம் என்ன இருக்கிறதா? நல்ல குணம் இருக்கிறதா? சிரியுங்கள் முதலில்.
சுப்ஹானல்லாஹ், மூஞ்சை கடுகடு என்று வைத்துக் கொள்வது. சுப்ஹானல்லாஹ், ஏன் இந்த கடுகடுப்பு? ஏன் இந்த கடுகடுப்பு? சுப்ஹானல்லாஹ், மக்களை பார்த்தால் சிரியுங்கள். அசத்தியவாதிகள் பிதஅத்தை மக்களுக்கு இருக்கிறவர்கள் சிரிக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், மக்கள் கவரப்படுகிறார்கள். ஆனால் அஹ்லு சுன்னா என்று சொல்கிறோம், சலஃபி என்று சொல்கிறோம், சத்தியத்தில் இருக்கிறோம் என்று சொல்கிறோம். முன் சென்றவர்கள் பாதையிலே, அந்த பாதுகாக்கப்பட்ட பாதையிலே நாங்கள் பயணிக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லக்கூடியவர்கள் முகத்தை கடுகடுவென வைத்துக் கொள்வது மக்களிடம் எப்படி இருப்பார்கள்? உன்னை புது குரூப் என்று தான் நம்மை சொல்வார்கள். இப்படி இருந்தால் புது குரூப் என்று சொல்லாமல் எவ்வாறு சொல்வார்கள்? தெரியவில்லை மக்களுக்கு. அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக. சத்தியத்தின் பால் பொறுமையாக இருந்து அல்லாஹ்வுடைய இந்த சத்திய மார்க்கத்தை படித்து செயலாற்றி அதன் பால் செயல்படக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அல்லாஹ் நடிகார்களே, இந்த புத்தகத்துடைய கடைசி வகுப்பு இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் நடைபெறும் பீத்னில்லாஹ். அதோடு மின் ஃபضலில்லாஹ் சத்திய அஹ்லு சுன்னா வல் ஜமா என்ற இந்த கொள்கை தொடர், இந்த மன்ஹஜ் தொடர் முடிவடைகிறது. பின்னால் சென்ற வகுப்புகளை அனைத்தையுமே நம்முடைய யூடியூப் தளத்திலே சென்று அல்லது மற்ற தளங்களிலே சென்று அதை கேட்டு செவிமடுத்து பங்கு பெற்று பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லாஹ் நம்மை நேர்வழியை செலுத்துவானாக. வக்குலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி லி வ லக்கும் சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. نقول بيننا وبينكم السلف، بيننا وبينكم الكتب. كان أحمد يقول البدع بيننا وبينكم الجنائز.